கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாம் கண்களை மூடி வார்த்தைக்காக நம்ம எல்லாம் அப்படியே செபிப்போம். இயேசுவே ஸ்தோத்திரம், பிதாவே ஸ்தோத்திரம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. எங்கள் அளவுக்கும் அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இதோ இந்த நாளிலுமாய் கூட கர்த்தாவே உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அப்பா நீரை அனைத்திருக்கிற உடைய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். அப்பா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை வந்திருக்கிற எல்லா தேவ ஜனங்களுக்கும் இந்த வார்த்தையை கேட்கிறவர்களுக்கும் ஆண்டவரை இதை புரிந்து கொள்ள அப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அப்பா ஆண்டவரை பேசுவது நான் அல்ல அப்பா, என்னை மறைத்து இயேசுவே நீங்க வெளிப்படுங்க கர்த்தாவே. அப்பா ரத்தா ஆண்டவரை பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பிரோஜனமா இருக்க அப்பா உதவி செய்யும். உடைய காலத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வார்த்தைக்காக எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு ஆவிக்குரிய யுத்தம், ஸ்பிரிச்சுவல் வார். ஸ்பிரிச்சுவல் வார், ஆவிக்குரிய யுத்தம். இதில் நம்ம என்ன, இப்போ எத்தனை பேர் வந்துட்டு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன இருக்கும், ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு பாடுகள். யாரெல்லாம் பிரச்சனை பாடுகளை சகிச்சிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில? எத்தனை பேருக்கு இருக்கு? எல்லாருமே இருக்கு. கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம சாரமேற்றப்பட்ட உப்பா இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும், பிரச்சனை இருக்கும். கண்டிப்பா என்ன செய்வோம், சாத்தான் நம்மளுக்கு யுத்தம் செய்வோம், நம்மளோட போராடி கொண்டே இருப்பான். நம்ம வந்துட்டு இந்த உலகத்துல இருளான உலகத்துல நம்ம வெளிச்சமா இருக்கிறோம் அப்படின்னா யார் வெளிச்சம்? யார் வெளிச்சம்? யார் வெளிச்சம்? வெளிச்சம் யாரு? தேவன். ஏசப்பா தான் ஒரு வெளிச்சத்தின் பிதா. அவரோட பிள்ளைகள் நாம வெளிச்சமா இருக்கிறோம்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். சரி, எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் பவுல் எழுதின நிருபம் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3ல இருந்து 5வது வசனம். நாங்கள் மாம்சத்திலே நடக்கிறவர்களா இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். நம்ம இப்போ உலகத்துக்குரியவங்களா இருக்கு, அதாவது மனுஷர்களை நம்ம இருக்கும் போது நம்ம செய்யற இந்த யுத்தம் அது எப்படி இருக்காது, உலகத்துல இருக்கிறத போல இருக்காது. உலகத்துல எப்படி யுத்தம் நடக்குது, ஒரு ராஜா என்ன செய்யறா இன்னொரு ராஜாக்கு எதிராக வந்துட்டு யுத்தம் பண்ணும்போது அவங்களுடைய ஆயுதங்கள், அவங்களுடைய அந்த சோல்ஜர்கள் அவங்களெல்லாம் கூட்டிட்டு என்ன செய்ய, ஒரு பெரிய படை போல நிறைய ஆளுங்க, நம்ம சொல்ல முடியாது 1000 பேர் தான் போவாங்க, ஒரு 10,000 பேர் தான், நிறைய பேர் கணக்கு கூட சில டைம் எடுக்க முடியாத அளவுக்கு நிறைய ஜனங்க என்ன செய்வாங்க, போய் அந்த இடத்துல யுத்தம் செய்ய போவாங்க. இப்ப நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம எப்படி செய்ய போறோம், அந்த இந்த போல அந்த உலகத்துல இருக்கிற ஒரு போற போல ஆயுதத்தினாலையும் இல்ல அநேக ஒரு ஜனங்களை கூட்டிட்டு போய் சோல்ஜர்ஸுங்களை கூட்டிட்டு போய் பண்ற ஒரு யுத்தம் அல்ல. உலகத்துல இருக்கிறத போல இல்லாதபடிக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஆயுதம், கத்தி, அருவா, இல்லைன்னா என்னது எந்த கண்ணோ எதுவுமே நம்ம எடுத்துட்டு போறது கிடையாது. ஆனா இந்த யுத்தத்தை நம்ம எப்படி பண்ண போறோம், டிவைன் பவர். அந்த வசனத்தை வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். நம்ம யுத்தம் எதுல இருக்கா, நம்மளுடைய எண்ணங்கள்ல இருக்கான். நம்ம யுத்தம் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் வார், ஆவிக்குரிய யுத்தம் சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க. நான் எங்க போய் சண்டை போட போறேன், யார் கூட சண்டை போட போறேன், அதுக்கு நான் எப்படி ரெடி ஆகணும், அதெல்லாம் கிடையாது. நம்ம செய்யற யுத்தம் எதுல சாத்த நம்மளோட யுத்தம் செய்யறா, நம்மளோட எண்ணங்கள்ல. நம்ம எண்ணங்கள், யோசனைகள், அநேகர்கள் நான் கேட்கும் போது சொல்ற விஷயம் அதுதான். எனக்கு ஒரே பயமா இருக்கு, படபடன்னு இருக்கு. அதெல்லாம் என்ன, நம்மளுடைய எண்ணம் தான். நம்மளுடைய நெகட்டிவா கொண்டு வர கிரியைகள், பயங்கள், போராட்டங்கள், கவலைகள், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தனிமையை உணர வைக்கிற ஒரு காரியம், இதெல்லாம் என்னன்னா சாத்தா நம்ம கூட பண்ற ஒரு யுத்தம் தான். நமக்கு சாத்தா எப்படி பண்ண போறது இல்லை, வந்து உன் கையை வெட்டுறேன், உன் காலை வெட்டுறேன், உன்னை கத்தியா என்ன செய்ய போற குத்தப்ப அப்படி நம்மளோட யுத்தம் பண்ண போறது கிடையாது. அவன் என்ன செய்யறான், நம்மளுடைய எண்ணங்களை என்ன செய்யறான், ஃபர்ஸ்ட் பிடிக்கிறான்.
நம்ம அங்கேயே விழுந்துருவோம். சாத்தான் வந்து உங்க எண்ணத்துல ஒரு சின்ன பொய் என்ன செய்வான், ஒரு களையை போல விதைச்சிட்டு போவான். அந்த விதையை நம்ம என்ன செய்யணும், நல்லா பெருசாக்கி மரமாக்கி அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு மரத்தை போல நம்ம என்ன செய்யறோம், ஆகிடணும். சாத்தான் என்ன செய்யறான், அந்த ஒரு சின்ன விதையை தான் போட்டு போறோம். ஆனா நம்ம அது பெரிய ஒரு காரியமா நம்ம மாத்திக்கிறோம். அப்ப அந்த அப்படிப்பட்ட சாத்தான் நம்ம எண்ணங்களை தொடும்போது நம்ம என்ன செய்யணும், அப்பவே அந்த விதையை எடுத்து நம்ம என்ன செய்யணும், நம்ம விட்டு தூரம் போட்டுடணும். நம்மளுக்கு தெரியுது சாத்தான் நம்மளுக்கு என்ன செய்யணும், கலையை விதைச்சிட்டு போறான். இது வந்துட்டு என்ன ஒரு யுத்தத்தை போல ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துல என்ன செய்யலாம், ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு நமக்கு புரியும், எல்லாமே தெரியும். ஆனாலும் அந்த காரியத்தை பிடிச்சிக்கிட்டு ஐயோ எனக்கு பயமா இருக்கு, ஐயோ எனக்கு போராட்டமா இருக்கு, கவலையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, அங்க போனா எனக்கு பயம், இங்க போனா எனக்கு இந்த பிரச்சனைகள், பாடுகள், உற்றார் ஒருவனால பிரச்சனைகள், வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, நம்ம அந்த பிரச்சனைகளை நினைச்சிட்டு நமக்குள்ள வருகிற பயங்களை நினைச்சிட்டு யாருக்காவது ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு அதே நம்ம யோசிச்சு இருக்கும் போது என்ன சார், அந்த இன்னும் அந்த நெகட்டிவ் என்ன சார் ஸ்ட்ராங் ஆக்கிட்டே இருக்கான். அதை நம்ம என்ன செய்யணும், இட்டு நம்ம என்ன ஓவர் கம் பண்ணணும். அது நடுவுல இருக்கிற வசனத்தை வாசிங்க, 4வது வசனத்தை. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்தை கேட்டவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ பலம் நம்மளுக்கு என்ன தேவை, இந்த நெகட்டிவையும் சாத்தான் நமக்குள்ள எண்ணங்கள்ல போடுற அந்த கலையை நம்ம எடுத்து போடணும்னா நம்மளுக்கு என்ன வேணும், தேவ பலன் வேணும். தேவ பலன் உங்களுக்கு எங்க கிடைக்கும், தேவ பலன் எங்க கிடைக்கும், எந்த கடையில கிடைக்கும், எந்த கடையில கிடைக்கும், சரி சொல்லுங்க, எந்த கடையில கிடைக்கும். சரி எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நான் போய் அந்த கடையில இருந்து அதை வாங்கிட்டு எவ்வளவு எல்லாம் திருடிட்டு கூட நான் போயிருந்தேன், கிடையாது. எங்க கிடைக்குது, தேவனுடைய பலன் தேவ சபையில மட்டும்தான் கிடைக்கும். நம்ம இந்த உலகத்துல இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா தேவ பலனால மட்டும்தான் நம்ம முடியும். அந்த தேவ பலனை நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், அவனோட நம்ம போராடி கண்டிப்பா நமக்கு என்ன இருக்கு, ஜெயம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க 1 பேதுரு 5வது அதிகாரம் 8-9 வசனம். 1 Peter chapter 5 verse 8 and 9. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி கொண்டே இருக்கிறான். இப்போ சரி, எப்படி அவன் எனக்குள்ள வந்து கலையை விளைக்கிறான், எப்படி எனக்கு அந்த நெகட்டிவை கொடுக்குறான், எப்படி என் சிந்தையை அவன் வந்து தொடுறான், எப்படி என்னுடைய தாட் அவன் வந்து தொடுறான் அப்படின்னா, நீங்க போய் அவன்கிட்ட விழுறதை விட அவன் என்ன செய்யறான், அவங்க கூடயே சுத்தி வரான். எப்படி வரான், கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி சுத்திட்டே வரான். நம்ம கொஞ்சம் ஆண்டோடைய வல்லமையில இறங்கும் போது அவருடைய அந்த ஸ்டெப்ல நம்ம கீழே கொஞ்சம் இறங்கும் போது என்னாவது டக்குன்னு அவன் நம்ம பிடிச்சிட்டு போயிடும். எப்படி பிடிக்கிறான், டக்குன்னு கடிச்சிக்கிற சிங்கத்தை போல வந்து அப்படியே லபக்குன்னு கடிச்சிட்டு நம்ம என்ன செய்யலாம், இழுத்து கீழே எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம ஆண்டோடைய வல்லமையில நம்ம ஏறி ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம ஏறி போயிட்டே இருக்கும் போது லைட்டா ஸ்லிப் ஆகிறதுக்கு காரணம் என்ன, ஏன் நம்ம ஸ்லிப் ஆகணுங்க, போலாம்ல, ஏறி போலாம், ஸ்டெப்ல ஏறும்போது ஏன் ஸ்லிப் ஆகுறீங்க, ஏதாவது யோசிச்சுட்டே போறது. எதையோ இப்போ நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது யோசிச்சுட்டே போங்களேன், திடீர்னு ஒரு வண்டிக்குள்ள வரும். இல்லை நீங்க நடந்துட்டே யோசிச்சு போங்க, சடனா யாருன்னா வந்து நம்மள இடிக்கிற மாதிரி வருவாங்க. ஏன் வராங்க, நம்ம யோசனை. மெயினா நம்ம சாத்தான் டார்கெட் பண்ற ஒரு நல்ல ஒரு வீக் பாயிண்ட் நமக்கு இருக்கிறதே அதுதான். இதனால நீங்க யோசிச்சிருப்பீங்க, ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டம், ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் இந்த பிரச்சனைனா சாத்தான் உங்களை என்ன செய்யறான், அந்த எண்ணங்களை அவன் தொட்டுனான். அது நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆண்டர் வல்லமையிலிருந்து லைட்டா சருகிட்டோம். ஏன் நம்ம யோசனை, நம்ம தேவையில்லாத காரியங்களை குறித்து யோசிக்கிறதும் பயப்படுறதும். நீங்க பயப்படும் போது லைட்டா ஸ்லிப் ஆகும்போது அவன் என்ன செய்யறான், கட்சிக்கிற சிங்கம் வந்து உங்களை என்ன செய்யலாம், பக்கம் பிடிச்சிட்டு போயிடலாம். வாசிக்க தொடர்ந்து. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று restrict him standing firm in the faith. அப்படின்னா விசுவாசத்துல நிலையா இருந்து நம்ம என்ன செய்யணும், அவனுக்கு எதிரா நம்ம நிக்கணும். வேற அந்த லைன் மட்டும் வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதுல நிலையா நிக்கணும், எதுல நிலையா நிக்கணும், விசுவாசம்.
விசுவாசத்துல. என்ன விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும்? என்னோட தேவன் பெரியவர், அவர் உலகத்தை ஜெயித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஜெயித்தார். அவர் பிள்ளைங்க நான் என்ன செய்ய முடியும்? சாதனை என்ன போராட்டம் அவனால பண்ண முடியும்? என்னோட இயேசப்பா இருக்கிறார். அவருடைய வல்லமை என்னோட இருக்குது. ஆமென். அடுத்து வாசிங்க யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். John chapter 16 verse 33. John chapter 16 verse 33. யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். எல்லாம் தெரிஞ்ச வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ள மனம் மாட்டுவாங்க. கிறிஸ்டியனை கன்வெர்ட் ஆயிட்டேன் அப்படின்ட்டு. அவங்க ஏன் கன்வெர்ட் ஆகலாம்? கிறிஸ்துவுக்குள்ள போனா நான் சமாதானம் ஆயிடுவேன், கிறிஸ்துவுக்குள்ள போனா எனக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு சில பேர் வரவங்க இருக்காங்க. ஆனா இங்கேயும் நம்மளுக்கு பாடுகள் இருக்கு. இது வசனத்தை தெளிவா வாசிச்சு நம்மளுக்கு புரியுது பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு என்ன இருக்கு? உபத்திரம் இருக்கு. நினைக்கலாம் நான் சர்ச்சுக்கு போறேன், நான் பாட்டு பாடுறேன், துதிக்கிறேன், எல்லாம் பண்றேன், நான் உண்மையா இருக்கிறேன், விசுவாசத்துல இருக்கேன். ஆனா ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரம்? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கா? இதுக்கு எல்லாம் காரணம் என்ன? உலகத்துல பாடுகள் இருக்கு. உலகத்துல பாடுகள் இருக்கு. ஆனா அந்த பாடுகள்லயும் உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? சமாதானத்தை கட்டளையிடுகிறார். சமாதானம். சரி, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நம்மளுக்கு ஒரு நிம்மதி. சரி, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், ஆண்டவர் பாதுகாத்துட்டு இருக்காரு, ஆண்டவர் சரி பண்ணிட்டு இருக்காரு. பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் என்ன செய்யறாரு? சரி பண்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து உங்களுக்கு என்ன செய்யறாரு? சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். தினம் கொள்ளுங்கள். அதாசி கடைசி. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? உலகத்தை ஜெயிச்சாரு. எப்ப ஜெயிச்சாரு ஆண்டவர்? எப்ப ஜெயிச்சாரு ஆண்டவர்? அவர் சிலுவையில சுமந்து நம்மளுக்காக ஜீவன் விட்டு 3ஆம் நாள் என்ன செய்றாரு? உயிரோடு எழும்பும் போது அவர் என்ன செய்றாரு? உலகத்தை ஜெயிச்சிட்டார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயிச்சாரு. அப்ப அவர் பிள்ளைங்க நம்ம எவ்வளவு நேரம் ஆக போகுது இந்த சாத்தான போராட்டத்துக்கு வெளியே வர? எவ்வளவு நேரம் ஆக போகுது? விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? திடன் கொள்ளணும். அதான் ஆண்டவர் திடனா இருங்க, நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. போராட்டங்கள் இருக்கு, போராட்டம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லல, போராட்டம் இருக்கு. ஆனால் அதை உங்களுக்கு மேற்கொள்ள கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்றார்? பலன் கொடுக்கிறார். தேவ பலன். அந்த தேவ பலனை நம்ம கைகளை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யணும்? போராடணும். அதுக்குன்னே கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்தா போராட்டமா இருக்குப்பா, இந்த சர்ச்சுக்கு போனா போராட்டமா இருக்கு, இந்த பிரசங்கத்தை கேட்ட போராட்டமா இருக்கு, இந்த சர்ச்சுக்கு போனா இந்த ஊழியக்கார பேச்சு கேட்டு நான் அப்படி என்ன செய்யறோம்? அடுத்தவங்க மேலேயே பழி போடுறோம். ஆனா நம்ம தேவனுடைய பலனை எடுத்துக்கல. நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய பலனை எடுத்துக்கொண்டு விசுவாசத்துல உறுதியா இல்ல, உலகத்தை ஆண்டவர் ஜெயிச்சாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யல? நம்பல. அவர் எங்கப்பா ஜெயிச்சாரு? தினம் எனக்கு போராட்டம் தான், தினம் எனக்கு பிரச்சனை, குடும்பத்துல கஷ்டம் தான், கவலை தான், கண்ணீர் தான், டெய்லி சண்டை தான், போராட்டம் தான். இப்படி கிடையாது. அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனா நம்ம அவருடைய பலனை எடுத்துக்கல. நம்ம என்ன செய்யல? அந்த ஜெயிச்சவங்க பக்கம் நிக்கிறது இல்லை பாருங்க. யார் தோத்துருக்காங்களோ, யார் தோல்வி அடைய போறாங்களோ அவங்க பின்னால நின்றுட்டு ஏய் நான் ஜெயிச்சிருவேன் சொல்லலாம். அப்படி கிடையாது. ஜெயிச்சவர் கூட நம்ம இருக்கணும். ஆமென். அடுத்த வாசிங்க. எப்படி நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓவர் கம் பண்ணணும்? எப்படி நம்ம இந்த பிரச்சனைகள், இந்த யுத்தத்துல நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? போர் முறை அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்ஸ் டு ஓவர் கம். ஓகே, வார்ஃபேர். எடுத்து வாசிங்க. எபேசியர் 6:11வது அதிகாரத்துல இருந்து 17வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். Ephesians chapter 6 verse 11 to 17. எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான். ஆனா நம்ம இன்னும் அதை எடுத்து செய்யவே இல்லை. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளோடாகும்படி தேவனுடைய சர்வதாய வர்க்கத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். என்ன செய்யணுமா? நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா தேவனுடைய சர்வாயுதம், ஆண்டோடைய வல்லவன் பார்த்தாங்க, தேவனுடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். என்ன ஆண்டோடைய பலன் அப்படின்னா ஒன்றை வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் மாம்சத்திலையும் இல்ல, ரத்தத்திலையும் இல்ல,
சிஎம் கூட சண்டை போடல. அந்த வசனத்தை இன்னும் வாசிச்சு பாருங்க. அந்தகார லோகாதிபதிகள், அந்தகார லோகாதிபதிகள் யாரு? அந்தகார லோகாதிபதிகள் யாரு? சாத்தான். சாத்தான். நம்ம எல்லாம் நினைக்கிற காரியம் ஆளுகிற தலைவர்கள் அவங்களதான் நம்ம சண்டை போடணும் போல, அப்படி கிடையாது. இந்த அந்தகார உலகத்தோடைய இருக்கிற ஆளுகிற அந்த சாத்தானை நம்ம என்ன செய்யணும்? அவன் தான் நமக்கு, அவனுக்கும் நம்மளுக்கு தான் போராட்டம். நம்ம கூட ஆண்டோருக்கும் அவனுக்கும் என்ன செய்யறாரு? நம்ம அந்த இடையில மாட்டிடுவோம். நமக்கு என்ன செய்யறோம்? அந்த சாத்தானை இப்ப ஓவர் கம் பண்ணணும். தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் இருக்கவும் திராணி உள்ளவர்களாக படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமா? சத்தியம் என்னும் கட்சி, the belt of truth. சத்தியம் என்னும் கட்சினா belt of truth எங்க இருக்கணும்? உங்க இடுப்புல இருக்கணும். சத்தியம் இருக்கணும் எப்பயுமே. நம்ம என்ன செய்ய உண்மையா இருக்கிறது இல்லை பாருங்க. எப்போ பார்த்தாலும் பொய்யும் புரட்டும், இன்னொருத்தவங்களுக்கு விதமா பொய்களை பேசிக்கிட்டு உண்மையா இல்லாதபடிக்கு சத்தியம் ஆண்டோட வசனம் அதை கூட நம்பாதபடிக்கு. ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன், நான் நம்புறது இல்லை. ஆண்டவர் எங்கப்பா ஜெயிச்சார்? அவர் ஜெயிக்கவே இல்லை. அவர் ஜெயிச்சுதான் ஏன் எனக்கு இந்த போராட்டம் வருது, ஏன் எனக்கு பிரச்சனை வருது, ஏன் இந்த கருத்து வருது? நம்ம பேசுற காரியம் எல்லாம் இப்படிதான் இருக்கு. சத்தியம் என்னும் அந்த பெல்ட் நம்ம என்ன செய்யணும்? போட்டுக்கணும். அடுத்து நீதி என்னும் மார்க்கவசத்தை தந்தவர்களாயும். நீதி என்னும் மார்க்கவசம், breast plate of righteousness. நீதி உள்ளவர்களா இருக்கணும். அந்த நீதி எப்பயுமே நம்மளுடைய breast plateனா நம்ம இதயத்துல இருக்கணும். அதை தான் மீன் பண்ணுது. நம்ம இதயத்துல எப்பயும் நீதி உள்ளவர்களா இருக்கணும். நீதினா உண்மையும் நியாயமா பேசுறதுலயும் நியாயமா நடந்துக்கிறதுலயும் அப்படியேப்பட்ட ஒரு breast plate நம்ம அணிந்து கொள்ளணும். அடுத்து சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை காலிலே தொடுத்தவர்களாயும். அடுத்து பாதரட்சம் எப்படி இருக்கணும்? சுவிசேஷத்தின் பாதரட்சம் அப்படின்னா காஸ்பல். அது நம்ம என்ன செய்யணும்? நம்ம கிட்ட இருக்கணும். ஏன் அப்படி கால் அணிக்கு அதாவது ஸ்லிப், அதாவது பாதணினா என்ன? ஸ்லிப்பர் தான். அதுக்கே சுவிசேஷத்தை ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கும் ஏன் கம்பேர் பண்றாருன்னா, நீங்க எங்க போனாலும் ஸ்லிப்பர் போட்டு போவீங்களா? வெளியே எங்க போனாலும். அப்ப அந்த சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யணும்? எங்க போனாலும் எடுத்து நம்ம கைகளை ஏத்துக்கிட்டே போகணும். நீங்க சுவிசேஷத்தை கீழே வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஸ்லிப்பர் அவுட் வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா உங்க காலில் கல்லு குத்தும், முள்ளு குத்தும், மண்ணு குத்தும், இல்லை ஏதாவது ஆணிங்க இருந்தா அதுவும் குத்தும். அப்ப என்ன செய்ய? சுவிசேஷம் எப்பயும் நம்ம கிட்ட இருக்கணும். ஆண்டவர் மரித்தார், மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார், உலகத்தை ஜெயிச்சார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க. பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றிலும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் இருங்கள். விசுவாசத்தின் கேடகம், ஷீல்ட். விசுவாசம் எதற்கு? அதான் வசனம் இன்னொரு முறை அதை கண்டினியூ வாசிங்க. அதை படிச்சது. பொல்லாங்கல் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் இருங்கள். அந்த பொல்லாங்க அந்த ஆரோவை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம் என்ற ஷீல்ட். முதல்ல நம்ம வாசிச்சோம், விசுவாசத்துல உறுதியா இருங்கன்னு. ஞாபகம் இருக்கா? முதல் நம்ம வாசிக்கும் போது வசனத்தை விசுவாசத்துல உறுதியா இருங்க. அப்ப அந்த விசுவாசத்தை தான் நீங்க என்ன செய்ய முடியும்? அவன் ஏற எல்லாம் டைரக்டா உங்களுடைய மூலையில ஏறானா அதை வச்சீங்கன்னா என்ன செய்வான்? ஓடியே போயிடுவான். அந்த ஆரோ உங்களை வந்து என்ன செய்ய குத்தாது. உங்க இருதயத்துல வந்து குத்துறானா அந்த விசுவாசத்தோட நில்லுங்க. அந்த ஆயுதத்தை காமிச்சு நில்லுங்க. அவன் உங்களை குத்த மாட்டான். என்ன செய்வான்? பயந்து உடனே விசுவாசமா இருக்கான். ஏன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான். நீங்க இதெல்லாம் நீதியில இருந்து அந்த சுவிசேஷம் பாதரட்சியை அணிந்துக்கிட்டு சத்தியத்தின் பெல்ட்டை நீங்க போட்டுட்டு இதெல்லாம் இருந்தாலும் அவன் ஏறதை நீங்க தடுக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லைன்னா அவனா செய்வான்? குத்தும் போது டருக்குன்னு வந்து எனக்கு குத்திடுவான். குத்தும் போது என்ன செய்யும்? அப்படியே வந்து உங்களை ஹார்ட்ல எங்க உங்களுக்கு கபடான யோசனைகள் வந்து அந்த இடத்துல வந்து போட்டு போயிடும். வாசிக்க தொடர்ந்து. ரட்சியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து என்ன வேணும் உங்களுக்கு? ஹெல்மெட் வேணும். வண்டி ஓட்டுறவங்களுக்கு முக்கியமா என்ன வேணும்? ஹெல்மெட் வேணும். போர் செய்யறவங்க என்ன போட்டிருப்பாங்க? ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. ஏன் போடுறாங்க? ஏதோ தெரியாம ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கீழே விழுந்தா மண்டையில் அடிபடக்கூடாது, ஒரு சேஃப்டிக்கு. அப்போ உங்களுக்கு சேஃப்டிக்கு என்ன வேணும்? ஹெல்மெட். சால்வேஷன், ரட்சிப்பு. நம்மளுக்கு எப்படி ரட்சிப்பு கிடைச்சிச்சு? எப்படி ரட்சிப்பு கிடைச்சிச்சு நம்மளுக்கு? அவர் மரிச்சனால தான். அவர் மரித்து
ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கு பிரைஸ் அவர் தான் நம்மளுக்கு அந்த காசை கட்டியிருக்காரு. எப்படி அவரோட ஜீவனை விலையா அவர் நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. கொடுத்து தான் அந்த ரட்சிப்பை வாங்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு கொடுத்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்யறோம், அப்படியே தூக்கி போட்டுடணும். தேவையானப்ப எடுத்து மாட்டிக்கிறோம். அப்படின்னா சரி, ஹெல்மெட் எப்படி நம்ம வேணாலும் அங்கே போய் எங்கன்னா மூலையில் கிடக்கும், அப்படின்னா நம்மளாம் தூக்கி போட்டு போயிடும். ஆனால் அவர் கொடுக்குற ஹெல்மெட் நம்மளுக்கு எப்படி, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு. ஆமே. அடுத்து ஆவியின் பட்டயம். ஆவி, பரிசுத்த ஆவி. எப்பயுமே நம்ம என்ன செய்யணும், பரிசுத்த ஆவி நம்ம என்ன செய்யறாரு, எது கரெக்டு எது தப்பு நம்மள உணர்த்திக்கிட்டே இருப்பார். அப்ப உணர்த்தும் போது தான் நம்ம என்ன செய்யணும், தீங்கு இது தப்பு, இது சாத்தா சொல்றான். இப்ப சொல்ற நீ வண்டியில போறவங்க ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அது சாத்தா சொல்றான்னு உங்களை உணர்த்துறது என்ன, பரிசுத்த ஆவி தான். அவர் தான் நல்லது எது தப்பு எது நம்ம என்ன செய்யறாரு, உணர்த்துறவரா இருக்கார். அந்த பட்டயத்தை வைக்கிறோம், உணர்த்தவங்க சாத்தானா அதை எடுத்து அப்படியே வெட்டுங்க. அந்த ஆவியில வெட்டுங்க, திரும்ப அவங்க பக்கம் வரமாட்டான். திரும்ப வெட்டுங்க, திரும்ப வரும்போதெல்லாம் வெட்டுங்க. ஒரு நேரம் என்னன்னா, அப்பா இவங்களை என்னால தொடவே முடியலப்பா. இப்ப என்ன ஒரு விசுவாசம் இவங்களுக்கு, என்ன ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல. எப்படி இந்த சுவிசேஷத்தை எப்ப பார்த்தாலும் போட்டுட்டே இருக்காங்க, கலட்டி கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது அந்த பாதரட்சத்தை கலட்டி கூட வைக்க மாட்டேங்கிறானே, நீ எப்படி உங்களை தொட முடியும்? சாதாரண குழப்பிடுவான், திரும்ப உங்க பக்கம் வர மாட்டான். ஆமே. நீங்க உலகத்தை அப்படின்னா செய்யலாம், ஜெயிக்கலாம். அடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்யணும், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், நன்றி சொல்லணும். இங்கிலீஷ்ல வாசிங்க. 15:57. But thanks be to the God who gives us the victory through our Lord Jesus Christ. ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணுமா, நன்றி சொல்லணுமா. இங்கிலீஷ் அது டைம்ஸ் சொல்லணும். ஆண்டவர் நம்ம நன்றி சொல்லணும். ஏன், கிறிஸ்துவை நீங்க கொடுத்துருக்கீங்க, கிறிஸ்துவன் மூலமா நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஜெயம் கிடைச்சிருச்சு. நீங்க எல்லா அந்த போற ஆயுதங்கள் ஆர்மர் ஆஃப் காட் எடுத்துக்கிட்டு என்ன செய்றீங்க, போட்டுட்டு நீங்க போகும்போது அந்த உலகத்துல அந்த போற நீங்க என்ன செஞ்சீங்க, ஜெயிச்சிட்டீங்க. ஆனா ஜெயிச்சது எதனால ஜெயிச்சீங்க, ஆண்டவருடைய பலன். அவருடைய பலன் எப்படி கிடைச்சு, கிறிஸ்துவால தான் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஆமே, ஹல்லேலூயா. அவர் கொடுத்த பலனுக்கு நம்ம என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் சொல்லணும், நன்றி சொல்லணும். அடுத்து வாசிங்க லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம். Luke chapter 10 verse 19. Luke 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நம்ம என்ன செய்வோம், சாத்தான் ஒரு பாம்பு போல அல்லது ஒரு தேளை போல ஏதோ ஒரு மிருகமா நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்வோம், பயந்து நடுங்குறோம். ஐயோ பாம்பு வருதே, ஐயோ சர்ப்பம் வருது, அது வருது, இது வருது, நம்ம என்ன செய்யறோம், பயப்படுறோம். ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்யறாரு, அதை ஜெயிக்கிற, அதை மெதிக்கிற வல்லமையை கொடுத்துருக்காரு. தேவ பலன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம என்ன செய்யறது, அதை உணர்றது இல்லை. ஆண்டோடைய பலனை நம்ம உணராதபடிக்கு, ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்துருக்காரு நம்ம உணராதபடிக்கு நம்ம என்ன செய்யறோம், ஐயோ பயந்துகிட்டே இருக்கோம். இப்படி ஒரு நெகட்டிவ் வருது, இப்படி ஒரு கன்ஃபியூஷனா இருக்கேன், குழப்பமா இருக்கேன், பயமா இருக்கேன், குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கேன், அதையே யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் நம்ம அந்த அப்படியாப்பட்ட அந்த பிரச்சனைகளை ஜெயிக்க நம்மளுக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்திருக்காரு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம என்ன செய்யல, யூஸ் பண்ணாம வச்சிருக்கோம் பாருங்க. நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணாம அதை துரு பிடிச்சி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், அந்த துரு பிடிச்சது கூட எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி, ஏசப்பா இனிமே கொடுத்த அந்த பெல்லனை நான் வச்சிருக்கேன், நீங்க கொடுத்த ஆவியின் பட்டயத்தை நான் வச்சிருக்கேன், நான் எடுத்து யூஸ் பண்றேன். அந்த பாதரட்சியை நான் போட்டுக்கிறேன். அந்த பிரஸ்ட் பிளேட் என்ன செய்யறேன், நீதியின் அந்த மார்கவசத்தை அணிந்துக்கிறேன். ரட்சிக்கணும், அந்த தலை சீராவா அணிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டா மட்டும்தான் என்ன செய்யும், ஜெயம். அப்பதான் எதுவுமே நம்மளை தொடாது. நீங்க ஏதாவது ஒண்ணு நீங்க கழட்டி வச்சீங்கன்னா கூட உங்களுக்கு ஆபத்து தான். ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆண்டவர் சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த
இதெல்லாம் உங்களுக்கு ஆயுதம். உலகத்துல பாடுகள் இருக்கு, உலகத்துல பிரச்சனை இருக்கு, அதை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு ஆயுதங்களும் கொடுத்துட்டேன். இப்ப நீங்க தான் செய்யணும், நீங்க தான் அதை யூஸ் பண்ண கத்துக்கணும். எப்படி நான் கத்தியை வச்சு நான் எப்படி அவனை வெட்ட போறேன், எப்படி நான் வந்துட்டு விசுவாசத்தை யூஸ் பண்ண போறேன் அப்படின்றதெல்லாம் நம்மளே தான் கத்துக்கணும். இதெல்லாம் இருக்கட்டும். சரி, நான் இப்போ உலகத்தை ஜெயிச்சுட்டேன், ஆண்டவர் ஜெயிச்சிட்டாரு, அவர் மூலியமா எனக்கு கொடுத்த அந்த ஆயுதத்தை வச்சு நான் சாதாரண இந்த போர்ல இருந்து நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா இதை ஒரு விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது. வாசிங்க Deuteronomy chapter 3 verse 22. உபாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனம். உபாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனம். அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். சரி, இப்போ நம்ம பயந்துகிட்டே இருக்கோம். நான் என்ன செய்யறேன்னு தெரியல, எனக்கு பயம் எப்படியாவது வந்துருதுன்னு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க சும்மா இருக்கு, எதுவுமே செய்ய வேணாம். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. அதான் நீ சும்மா இருந்து நான் உனக்காக யுத்தம் செய்யறேன். அதுக்கு நீங்க சும்மா உட்காராதீங்க. அதுக்கிட்டு நான் பேசாம தூங்கிட்டு இருக்கேன், நான் இது எல்லாம் அந்த ஆர்மர் ஆஃப் காட் எல்லாம் எல்லாமே என்ன செய்யறேன், யுத்தத்தின் எல்லா ஆயுதத்தையும் நான் அவுத்து வச்சிடுறேன், சும்மா இருக்கேன் அப்படின்னீங்கன்னா சாத்தவங்களை வந்து என்ன செஞ்சுட்டு போயிடும். நீங்க அதெல்லாம் போட்டுட்டு ஆண்டோட பெலனை நிற்கும் போது உங்களால யுத்தம் பண்ண முடியலையா, பயமா இருக்கா, போராட்டம் இருக்கா, கவலை இருக்கா, கஷ்டம் இருக்கா, எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யற, உங்களுக்காக யுத்தம் பண்ண வரார். ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யறாரு, யுத்தம் பண்ண வரார். வாசிங்க ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனம். சண்டை போடும்போது நீங்க யுத்தம் பண்றீங்கன்னா நமக்கு சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்க மாட்டாரு, அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு நம்ம நினைக்கலாம். ஆனா கிடையாது. வாசிங்க ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நீங்க என்ன செய்யணும், ஆண்டவர் உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் உங்க பக்கத்துல வச்சுக்கணும். ஏசப்பா என்கிட்டயே உட்காருங்க, யார்கிட்டயும் போகாதீங்க, நீ வாங்க என் பக்கத்துல உட்காந்துக்கோங்க, உங்களுக்காக நான் ஒரு சீட் போட்டு வச்சிருக்கேன், என் பக்கத்துல உட்காந்துக்கோங்க, நான் போகும்போது என் கையை பிடிச்சிக்கோங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். அவர் அதான் என்ன செய்யறாரு, அவர் உங்களோட இருக்கிறதுனாலதான் உங்களால முடியலையா, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு யுத்தம் பண்றதுக்கு அவர் என்ன செய்யறாரு, அவர் பழக்கி வைக்கிறார். உங்களுக்கு என்ன செய்யறாரு, அவர் ஹெல்ப் பண்றாரு, எப்படி யுத்தம் பண்ணணும் அவர் என்ன சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கு அப்பா நான் தான் சண்டை போட்டுட்டு இருக்கேன், எனக்கு கூட சண்டை போட யாருமே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த தலையில வெயிட்டா இருக்கு இந்த ஹெல்மெட், அதை தூக்கிட்டு நடக்க முடியல. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யறது, யுத்தம் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம இந்த ஒண்ணு விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது. இந்த 2 விஷயத்த என்ன மறக்கக்கூடாது, ஆண்டவர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்காருன்னு மறக்கக்கூடாது. அவர் நம்மளோட இருக்கும் போது நம்மளுக்கு எதிராக நிற்க யாருக்குமே தகுதி இல்லை. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தம் இதை பண்றதுக்கு கர்த்தருடைய பலன், விசுவாசம், சத்தியம், அந்த மார்க்க வசனங்கள் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அணிந்து ஆர்மர் ஆஃப் காட் இதை அணிந்து கொண்டு இந்த உலகத்துல நம்ம கூட இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் வார நம்ம என்ன செய்யணும், நடத்தி நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென் ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கும் அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இதோ இந்த வார்த்தையை கர்த்தாவே நீ பேச அவனை செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் அவர்கள் ஒவ்வொன்றும் அவர்கள் வந்திருக்க தேவ பிள்ளைகளுக்கும் இதை கேட்கிறவர்களுக்கும் புரிந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தாவே நம்ம விசுவாசிக்கிறோம். அப்பா அப்படியே கர்த்தாவே அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற போது இந்த போராட்டங்களை ஜெயிக்க அப்போ உங்களுடைய பலனை அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிறப்பா அந்த ஆயுதங்களையும் நாங்கள் எடுத்து அணிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க.